ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆங்கிள்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்ப்போம் இல்லைங்களா? நிறைய திங்ஸில் ஆப்ஜெக்ட்ஸ்லலாம் வந்து ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து கிளாக்கை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிளாக்கில் வந்து நிறைய ஆங்கிள்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ கிளாக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி ஆங்கிள்ஸையும் கிளாக்கையும் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், டைம் வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்னா 3 o'clock இருக்குது. 3 o'clock இருக்குது இல்லையா? ஏன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து 3ல் இருக்குது, லாங் ஹேண்ட் வந்து 12ல் இருக்குது. இது வந்து ஹார் ஹேண்ட், இது வந்து மினிட்ஸ் ஹேண்ட் இல்லையா? அப்போது இது வந்து 3 hours வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்டர் வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, 90 degree இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 6 degree, அதாவது 6 டைம் வந்து 6 hours 60 minutes, அதாவது 12ல் இருக்கும்போது 60 minutesன்னு. அப்போ வந்து கரெக்டாக வந்து 6 o'clock இருக்குது. 6 o'clockன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. அப்போ இங்கே இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு 180 degree இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு இன்னொரு ரைட் ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து 3 o'clock இருக்கும்போதும் நமக்கு ரைட் ஆங்கிள் இருந்தது. 9 o'clock இருக்கும்போதும் நமக்கு கரெக்டாக வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இங்கே வந்து ப்ரொடெக்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணோன்னா கரெக்டாக நமக்கு 90 degree இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது 90 degree விட கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து நமக்கு 90 degree இருந்ததுன்னா நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து 2லையும் லாங் ஹேண்ட் வந்து 12லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு 90 degree விட பிலோவாக வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 handsமே ஒரே இடத்துல இருக்குது இல்லையா? அப்போது கரெக்டாக இது வந்து 12 o'clock. ஓகேவா? அப்போது வந்து நமக்கு ஆங்கிள் இந்த கிளாக்கில் என்ன ஆங்கிள் இருக்குன்னா 0. ஏன்னா எங்கேயுமே வந்து ஆங்கிள் வந்து மேக் பண்ணல இல்லையா? அப்போ இது 0 ஆங்கிள். நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 degree விட அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அது இங்கே வர்றது மட்டும் இல்லை, இப்படி வந்தாலும் அது அக்யூட் ஆங்கிள் தான், இப்படி வந்துச்சுனாலும் அக்யூட் ஆங்கிள் தான். சரிங்களா? அதாவது 90 degree விட அதிகமாக இருக்கணும் ஆங்கிள், அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? எக்ஸசைஸ் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.2. மென்ஷன் தி டைம் இன் தி கிளாக் when the angles is first subdivision 180 degree, second subdivision 90 degree, third subdivision 60 degree. சரிங்களா? இந்த கிளாக்கில் இந்த டைம் இந்த ஆங்கிள்ஸ் வந்து எப்போ வரும், நம்ம வந்து அந்த டைமை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 180 degree. ஓகேவா? 180 degreeனா என்ன, நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்லையா? அப்போது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 6 o'clock வந்தது இல்லையா? அப்போது லாங் ஹேண்ட் வந்து 12ல் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் வந்து 6ல் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து 160 degree 180 degree ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 90 degree. 90 degree அப்படின்னா என்ன, நமக்கு கரெக்டாக ரைட் ஆங்கிள் இருக்கும் இல்லையா? கரெக்டாக 90 degree இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் இங்கேயும் வரும். ஓகேவா? கரெக்டாக 9 o'clockக்கும் ஒரு ரைட் ஆங்கிள் வரும். ஓகேவா? 3 o'clockன்னும் போது நமக்கு ரைட் ஆங்கிள் வரும். சரியா? நம்ம இங்கே 1 மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ டிகிரி இருக்குன்னா எக்ஸாக்டாக 90 degree இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 60 degree. ஓகேவா? 60 degreeக்கும் நமக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. 1 வந்து 12ல் இருக்குது, அதாவது நம்மளோட லாங் ஹேண்ட் வந்து 12ல் இருக்குது. இப்போது 9ல் இருக்கும்போதோ 3ல் இருக்கும்போதோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 degree இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கே வரும்போது தான் நமக்கு 60 degree இருக்கும். ஓகேவா? அதாவது 10 o'clock இப்படி இருக்கும்போது நமக்கு 60 degree வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் தி ஆங்கிள் மேட் பை தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கிளாக் அட் தி கிவன் டைம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டைமை நம்ம கிளாக்கில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? கிளாக்கில் மென்ஷன் பண்ணிவிட்டு அது எந்த ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 11 o'clock இருக்குது இல்லையா? 11 o'clockன்னும் போது இங்கே ஷார்ட் ஹேண்ட் இருக்கும், அதாவது ஹவர் மென்ஷன் பண்ணோம். லாங் ஹேண்டு மினிட்ஸ் ஹேண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா நமக்கு 90 degree விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆங்கிளாக இருக்கும், அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா?
அப்போ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9 o'clock. ஓகேவா? எக்ஸாக்டாக 9 o'clock. அப்போ ஷார்ட் ஹேண்ட் இங்கே இருக்கும், ஹவர். மினிட்ஸ் வந்து 12ல் இருக்கும் இல்லையா? அப்போ 9 o'clockன்றது ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 o'clock. 6 o'clockன்னும் போது ஹவர் ஹேண்ட் 6ல் இருக்கும், மினிட்ஸ் ஹேண்ட் 12ல் இருக்கும். இதுதான் வந்து 6 o'clock. இது வந்து 180 டிகிரியில் இருக்கும் இல்லையா? 180 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஆங்கிள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா?